இலவசமாக ஸ்மார்ட் போன். தமிழக அரசின் சூப்பர் அறிவிப்பு. உடனடியாக விண்ணப்பிக்க இதை செய்யுங்கள். தமிழக அரசு சார்பாக மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் நிதியுதவி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஸ்மார்ட் போன் வழங்கும் திட்டத்தில் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பார்வையற்றவர்கள், கை கால்கள் பாதிக்கப்பட்டவர்கள், செவி தன் குறைபாடு உடையவர்களுக்கு வங்கி கடன் மூலமாக சுய வேலைவாய்ப்பு வங்கி கடன் திட்டமானது செயல்படுத்தப்பட்டும் வருகிறது. மேலும் 45% மேல் பாதிக்கப்பட்ட மன வளர்ச்சி குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை பெற்றிருப்பவர்களுக்கு மாதந்திர பராமரிப்பு உதவித்தொகையாக 2000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. தசை சிதைவு நோய்கள் பாதிக்கப்பட்டவருக்கு பராமரிப்பு உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மாற்றுத்திறனாளிக்கான திருமண நிதி உதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கு 25,000 ரூபாயும் 8 கிராம் தங்கமும் வழங்கப்படுகிறது. இதேபோல பட்டதாரிகளுக்கு 50,000 ரூபாயும் 8 கிராம் தங்கமும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர், பெட்ரோல் ஸ்கூட்டர், பேட்டரியில் இறங்கக்கூடிய நாற்காலிகள், மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரம், பார்வையற்றவர்களுக்காக பிரெய்லி கடிகாரம், மற்றொரு பக்கம் மாற்றுத்திறனாளிக்கான இலவச பேருந்து பயண சலுகை உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச திறன்பேசி அதாவது ஸ்மார்ட் போன் வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை மாவட்டம் வடசென்னைக்கு உட்பட்ட பார்வையற்ற மற்றும் வாய்ப்பேச இயலாத, காது கேளாத மாற்றுத்திறனாளிகளின் திறன்பேசி பெற இ-சேவை மூலம் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் பார்வையற்ற மற்றும் வாய்ப்பேச இயலாத, காது கேளாத மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் திறன்பேசி பெற தங்களுக்கு அருகாமையில் உள்ள இ-சேவை மையத்தில் பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, மருத்துவ சான்றிதழ் மற்றும் யூடிஐடி அட்டை, ஆதார் அட்டை மற்றும் இளங்கலை கல்வி, முதுகலை கல்வி பயில்பவர்கள், பணிபுரிபவர்கள், சுயதொழில் புரிபவர்கள் அதற்கான உரிய சான்றுகளுடன் 1 வார காலத்திற்குள் விண்ணப்பித்து பயனடையுமாறு தெரிவித்துள்ளனர். இ-சேவை மையத்தின் வாயிலாக www.tnesevai.tngov.in சிட்டிசன் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற இணைப்பில் தங்களது விவரங்களை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.